அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். மீனம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, என்னை காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்மளோட மீனம் ராசிக்காரங்க பார்க்கத்தான் கரடு முரடா இருப்பாங்க, ஆனா எல்லார்கிட்டையும் நல்லா பேசி பழகுவாங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க. தன்னை சுத்தி இருக்கக்கூடிய எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்க நல்லதை தாங்க பேசுவாங்க, நல்லதை தான் செய்வாங்க, நல்லதை தான் கேட்பாங்க. அந்த அளவுக்கு நல்ல குணங்களை கொண்டவங்களா இவங்க இருக்காங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல நம்மளோட மீனம் ராசிக்காரர்களோட தியாக குணத்தை பத்தியும் அதை எப்படி சரியான வழியில பயன்படுத்துறது அப்படிங்கறத பத்தியும் விரிவாக நம்ம தெரிஞ்சுக்க போறோம். மீன ராசிக்காரங்க பிறருக்காகவே வாழ்றாங்க. மற்றவர்களின் கஷ்டங்களை தீர்ப்பதுல சந்தோஷம் காணக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. இவர்களின் மென்மையான உள்ளத்தை யாரும் சரியாக புரிந்து கொள்ளாததால இவங்க ரொம்பவும் காயப்பட்டு இருக்காங்க. இவர்கள் மற்றவங்களுக்கு வழிகாட்டியா இருந்து தங்களின் வழியை தொலைத்து விடுறாங்க. இவர்களின் இரக்க குணத்தை பலவீனமா எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஜோதிடப்படி மீனம் மோட்ச ராசி. குரு பகவானால் ஆளப்படுறதுனால அனுபவங்கள் மற்றும் இழப்புகள் மூலமா ஞானம் பெறக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. மேசத்திலிருந்து கன்னி வரை உலக வாழ்க்கை, துலா முதல் மீனம் வரை ஆன்மீக வாழ்க்கை. மீனம் ராசிக்காரர்கள் உலகத்தின் மொத்த அனுபவத்தையும் சுமந்து கொண்டு இருக்கிறார்கள். தனுசு ராசிக்காரர்கள் புத்தக அறிவை வைத்து பாடம் நடத்துவார்கள். ஆனா நம்மளோட மீனம் ராசிக்காரங்க தங்கள் அனுபவ அறிவை வைத்து வழிகாட்டுவாங்க. மீனம் ராசிக்காரங்க யாருக்கு உதவி செய்கிறார்களோ அவர்களே துரோகம் செய்கிறார்கள். ஏன்னா அவர்கள் எல்லாவற்றையும் நல்லவர்களாக நினைக்கிறார்கள். தண்ணீரில் தத்தளிக்கும் தேல் அல்லது பாம்பை காப்பாற்ற நினைத்தால் அது கொட்டும். அதுபோல உதவி செய்யும் மனிதர்கள் தங்கள் குணத்தை காட்டும் போது காயப்படுகிறார்கள். முள்குத்திய வழியை தெரிந்து கொண்டா மற்றவர்களை எச்சரிக்க முடியும். மீன ராசிக்கு 6ஆம் அதிபதியான சூரியன் 2ஆம் வீட்டில் உச்சமாகிறார். வாக்குறுதி, தேவையில்லாத பேச்சு, ஜாமீன் கையெழுத்து போன்றவை கடன் சுமையை கொடுக்கும். இதை சரி செய்ய திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்கக்கூடிய பர்வதமலைக்கு சென்று பர்வதமலையில் இருக்கக்கூடிய கடவுளை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே காணல் நீரா கரைஞ்சு போயிரும். அது முடியாவிட்டால் சென்னையில் இருக்கக்கூடிய தாம்பரம் பக்கத்துல இருக்கக்கூடிய மாடப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு போயிட்டு வழிபாடு செஞ்சுக்கிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து கவலைகளும் கரைஞ்சு போயிடும். மீனம் ராசிக்காரர்கள் அறிவை தானாக கொடுக்கணும். ஞானக்காரர்களா இவங்க இருக்காங்க. அரசாங்க பள்ளிக்கு சென்று ஏழை குழந்தைகளுக்கு நோட்டு, பேனா, பேக் போன்ற பொருட்களை வாங்கி கொடுக்கணும். சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால அடுத்த 6-7 மாதங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். குரு பகவான் ராசி அதிபதியா இருந்தாலும் பொருளாதாரத்துல தடுமாற்றம் இருந்துச்சு. குரு 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு போறதுனால பொருளாதாரத்துல மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். சுக்கிர பயிற்சி 12 ராசிகளுக்கும் பொது பலன். ராகு கேது பயிற்சி நெகட்டிவாக இருந்தாலும் 5 வருட கிரகங்களின் சேர்க்கை இருக்கிறதுனால நல்ல தொடக்கமா இருக்கும். இழந்தவையெல்லாம் திரும்ப உங்களுக்கு கிடைக்கும். பிடித்த வேலையெல்லாம் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். எல்லா வசதிகளும் உண்டாகும். ஆரோக்கியம் பெற போறீங்க. தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்படலாம். வாகனங்கள்ல கவனம் தேவைங்க. வியாபாரத்துல உங்களுக்கு சுமூகமான போக்கு ஏற்படும். புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே அந்யூன்யம் அதிகரிக்க போகுது. பிள்ளைகளின் கல்வியில கவனம் தேவைங்க. பெண்களின் வாழ்க்கையில நல்லதெல்லாம் நடக்க போகுது. கலை துறையினர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரப்போகுது. நீங்க
அரசு துறையில வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரிங்க, தனியார் துறையில வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, உங்களுடைய தகுதிக்கும் உங்களுடைய திறமைக்கும் ஏற்றார் போல பதவி உயர்வு, சம்பள உயர்வெல்லாம் கிடைக்க போகுது. உங்களுடைய இல்லத்துல சுபகாரியங்கள் நடக்க போகுது. உங்களுடைய மனக்கவலைகள் காணல் நீரா கரைஞ்சு போகுது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் இனிதே நடைபெறப் போகுது. எனக்கு திருமணமாகி 4-5 வருஷம் ஆச்சு, நான் போகாத கோவில் இல்ல, பண்ணாத பரிகாரம் இல்ல, எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா கிடைக்காதான்னு கண்ணீர் விட்டு இருக்கக்கூடிய மீனம் ராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த காலகட்டத்துல நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைத்தே தீருங்க. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்துக்கள் எல்லாமே உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க. நீங்க இது நாள் வரைக்கும் 4-5 பேர்கிட்ட பணங்காசு கடன் வாங்கி வாழ்ந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க 4-5 பேருக்கு பணங்காசு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்குல உயர்ந்த வாழ்க்கைய வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல தடை தாமதம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. நம்மளுடைய ராசி மண்டலத்துல 12வது ராசியா இருக்கக்கூடியவங்க நம்மளுடைய மீனம் ராசிங்க. மீனம் ராசிக்கு அதிபதி குரு பகவானுங்க. பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மீனம் ராசியை சேர்ந்தவங்களா இருக்காங்க. நம்மளோட மீனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா கடகம், விருச்சிகம், மீனம், ரிஷபம், மகரம், இவங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க. மீனம் ராசியில பிறந்தவங்க இயல்பிலேயே இரக்க குணம் கொண்டவங்களா இருக்காங்க. இவங்களுக்கு கற்பனை வளம் அதிகமா இருக்கு, திறமைசாலியா இருக்காங்க, சிறந்த பேச்சாற்றல் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி இவங்களுடைய முயற்சியாலையும் தன்னம்பிக்கையாலையும் அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. மீனம் ராசிக்காரர்களே, உங்க வாழ்க்கையில சாதகமான பலன்கள் எல்லாமே அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுதுங்க. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணம் உங்க கைக்கு வந்து சேரப்போகுது. நண்பர்களால காரிய அனுகூலம் உண்டாக போகுது. சுக்கிரனின் சஞ்சாரத்தால் எல்லாவித வசதிகளும் உங்களுக்கு கிடைக்கும். தேடி போனதும் தானாகவே வந்து சேரும். அறிவுத்திறன் அதிகரிக்கும். நெருக்கமானவர்களுடன் இனிமையாக பேசி பொழுத கழிப்பீங்க. மனதைரியம் கூடும், மதிப்பு கூடும். தொழில் வியாபாரம் சிறப்பான முன்னேற்றம் பெறும். வாடிக்கையாளர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சிறப்பாக பணிபுரிந்து பாராட்டு பெறுவாங்க. சிலருக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வெல்லாம் கிடைக்கும். பணியில பாராட்டு கிடைக்கும். குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க. கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி கூடும். பிள்ளைகளின் கல்வியில கூடுதல் கவனம் தேவை. தங்க நகை சேரும் காலகட்டம் இது. பெண்களுக்கு நீண்ட நாட்களாக செய்ய நினைத்த ஒரு காரியத்தை செய்து முடிப்பீங்க. மதிப்பும் மரியாதையும் கூடும். கலைத்துறையினர்களுக்கு போட்டிகள் நீங்கும். உங்களுக்கு பக்கபலமாக ஒருவரது உதவி கிடைக்கும். முக்கிய பொறுப்புகளில் இருக்கிறவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய அழகான பேச்சினால உங்களுக்கு நிறைய நண்பர்கள் கிடைக்க போறாங்க. பணவரத்து கூடும். காரியத்தடைகள் நீங்கும். செல்வம் சேரும். செல்வாக்கு உயரும். அரசியல் துறையினர்களுக்கு வாழ்க்கை தரம் உயர எடுக்கக்கூடிய முயற்சிகள் கைகூடும். நெருக்கமானவர்களுடன் மகிழ்ச்சியாக பொழுத கழிக்க போறீங்க. முன்பின் யோசிக்காம எதையாவது பேசி விடுவீங்க. இதனால வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். கவனம் தேவை. வழக்கத்தை விட செலவு கூடும். மாணவர்களுக்கு கல்வியில எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும். உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை, கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய வாழ போறீங்க. நீங்க வாழ்க்கையில முன்னேறாம இருக்கிறதுக்கு உங்களோட சூழ்நிலைகளும் உங்களை சுத்தி இருக்கிறவங்களும் மட்டும் காரணம் கிடையாதுங்க. நீங்களும் உங்க வாழ்க்கையில முன்னேறாம இருக்கிறதுக்கு முக்கிய காரணமா இருக்கீங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த விஷயத்த செஞ்சா, இந்த சொல்ல இவங்க கிட்ட சொன்னா இவங்க ஏதாவது பேசுவாங்களோ, அவங்க ஏதாவது பேசுவாங்களோ, இவங்க ஏதாவது நினைப்பாங்களோ, அவங்க ஏதாவது நினைப்பாங்களோ அப்படின்னு
ஒரு விஷயத்த பேசுறதுக்கும் ஒரு செயலை செய்யறதுக்கும் அடுத்தவங்க தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு நீங்க வாழ்க்கையில முன்னேற்றம் அடைவதற்கான எந்த ஒரு விஷயங்களையும் செய்யறதே கிடையாதுங்க. முயற்சி பண்ணாதாங்க வாழ்க்கையில வெற்றி அடைய முடியும். அடுத்தவங்க நம்மளை பத்தி என்ன பேசினா நமக்கு என்னங்க கவலை, நாம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு முக்கியம். அடுத்தவங்களை பத்தி கவலைப்படாம நீங்க வாழ்க்கையில முன்னேறதுக்கான முயற்சியை மட்டும் பண்ணுங்க. நிச்சயமா உங்களால வாழ்க்கையில முன்னேற முடியுங்க. அடுத்ததாக நம்முடைய மீனம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நம்முடைய மீனம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் புரட்டாதி 4ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் விரும்பியது கிடைக்க கூடுதல் முயற்சி தேவை. சந்திரன் சஞ்சாரத்தால் பணவரத்து அதிகரிக்கும். பயணம் மூலம் லாபம் கிடைக்கப் பெறுவீர்கள். புதிய நபர்கள் நட்பு உண்டாகும். வாகனம் மூலம் லாபம் வரும். அரசாங்கம் தொடர்பான காரியங்களில் சாதகமான பலன் கிடைக்கும். இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டாம் என்று உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போறாங்க. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது. உங்கள் வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகிறது. உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய மீனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திரட்டாதி. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் பல விதத்திலும் புகழ் கூடும். மற்றவர்கள் பிரச்சனைகளில் வாதாடி வெற்றி பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். வியாபாரம் விரிவாக்கம் செய்ய தேவையான பண உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நிலுவையில் இருந்த பணம் வந்து சேரும். மேலதிகாரிகள் உதவி கிடைக்கும். சக ஊழியர்கள் மத்தியில் இருந்து எதிர்ப்புகள் விலகப் போகிறது. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகிறது. உங்கள் வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகிறது. உங்களை வேண்டாம் என்று பிரிந்து சென்ற உறவுகள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறார்கள். உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலைச்சிருக்கப் போகுது. மனக்கவலைகள் மறையப் போகுது. அடுத்ததாக நம்முடைய மீனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ரேவதி. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். உறவினர்கள் வருகை இருக்கும். திருமணம் போன்ற சுபகாரியம் நடக்கும். நிலம் வீடு மூலம் லாபம் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். சுவையான உணவு கிடைக்கும். மனோபலம் கூடும். உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. நவ கிரகத்தில் குருவுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு செல்வம் சேரும். கல்வியில வெற்றி கிடைக்கும். உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிச்சயமாக நிறைவேறும். உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை நிறம், ஊதா நிறம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்கிழக்கு, வடகிழக்கு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் முல்லை மலர், மல்லிகை மலர். அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 8, 9. அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். இது நாள் வரைக்கும் உங்களை பெத்த அம்மா அப்பா கூட உங்க உணர்வுகளை புரிஞ்சு நடந்திருக்க மாட்டாங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களோட அப்பா அம்மா உங்களை மாதிரி ஒரு பையனை பெத்ததுக்கு என்ன புண்ணியம் பண்ணனே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில பல விதமான நன்மைகள் நடக்க போகுதுங்க. ஏங்கம்மா நீங்க வேற நல்லது நடக்குன்னு சொல்லி காமெடி பண்றீங்க. எங்க வாழ்க்கையில எங்கம்மா நல்லது நடக்குது? நாங்க வாழ்றதே பெரிய விஷயமா இருக்குது. நீங்க வேற ஏங்கம்மா அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க. வாழ்க்கையினா இன்ப துன்பங்கள் கலந்துதாங்க இருக்கும். என்ன உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் துன்பம் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இன்பம் மட்டும்தான் இருக்க போகுது. உங்களோட வாழ்க்கையே அருமையான வாழ்க்கையாக மாறப்போகுது. இனி வரும் காலங்கள்ல உங்க வாழ்க்கையில இன்பம் அதிக அளவுல நடக்க போகுதுங்க.
உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க இந்த பரிகாரத்தை மட்டும் செஞ்சுக்கிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும். பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு வாரத்துல ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகன் கோயிலுக்கு போயிட்டு முருகருக்கு 6 நெய் விளக்கு ஏற்றி முருகர்கிட்ட உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய நிறைக்குறைகளை சொல்லிக்கிட்டு வாங்க. கூடிய விரைவில் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே காணல் நீரா கரைஞ்சு போயிடும். உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல தடை, தாமதம், கவலை, துன்பங்கள் எல்லாம் வரவே வராது. நல்லது தாங்க நடக்கும். நல்லது மட்டும் தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.